வணக்கம். என் பேர் ஜெகதீஷ். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கால சின்னக்காம்பாளையம் கிராமத்தில் சில்லநாய்க்கம்பட்டிங்கிற ஊரில் மாலக்காட்டு தோட்டம் ஒரு 4 ஏக்கரில் ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயம் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 11 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கிராப் வந்து காய்கறிகள் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா, அது இல்லாமல் பந்தல் காய்கறிகள், இது மாதிரி காய்கறிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்த்திபன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா வாங்கிட்டு இருக்கு. அப்படி காய்கறிகள் எல்லாமே நம்ம இருக்கிறத வந்து ஹோல்சேலாக கொடுத்துட்றோம். நிறைய எடுக்கிற அப்படி நம்மகிட்ட இருக்கிறத வந்து காய்கறி எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிட்டத்தட்ட பார்த்திபன் கொடுக்குறோம். இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கு எதுக்காக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணுக்கு வந்து ரசாயனத்தை கொட்டி கெடுத்து திருப்பி அடுத்த தலைமுறை இல்லாத போயிடுது. அடுத்த தலைமுறைக்கான உணவு உற்பத்தி இல்லாமல் போயிடுது. அதை நம்ம வந்து கண் கூட என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. நாட்டு மாடு நம்ம தோட்டத்திலே இருந்துச்சு. அது மூலியமாக நம்ம ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, இந்த மாதிரி நம்மளே தயார் பண்ணி மீன் அமிலம் இது மாதிரி தயார் பண்ணி நம்ம இடுபொருள் வந்து வெளியில் எதுவும் வாங்காத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம தோட்டத்தில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணி இடுபொருள் வச்சு நம்ம சாணம் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம எல்லா காய்கறிகளும் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். 5 ஆட்டிலுக்கு நாங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். காய்கறி பொறுத்தவரை நம்ம நிறைய எல்லா காய்கறி, பீட்ரூட்டு, பச்சை மிளகாய், கோவக்காய், புடலங்காய், பீக்கங்காய் எல்லாமே நம்மகிட்ட காய்கறி நம்மகிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கேட்கறது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ரசாயனம் எல்லாம் உற்பத்தி பண்றோம். அதை என்னட்டா அதை நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதை விரும்புறவங்களுக்கு கொடுக்குற போது எனக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கு. காரணம் என்ன, நம்ம கொண்டு போய் நார்மலா எல்லாரும் விற்கிற மாதிரி மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தோம்னா அது நம்ம காயினுடைய மகத்துவம், அவங்களுக்கு மருத்துவ குணமோ அதனுடைய விளைவிச்ச தன்மை யாருக்கும் தெரியாது. நார்மலா 10ஓட 11 நம்ம காயும் போயிடுது. ஆனா அதை வந்து நம்ம இப்போ ஆர்கானிக் ஷாப்புக்கோ அல்லது இந்த மாதிரி 5 ஆட்டில் இந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்குற போது என்ன, அதை வந்து விரும்பி வர்றாங்க. எனக்கு இயற்கையில் விளைவிச்சது வேணும் அப்படின்னு வந்து வாங்கும்போது அதை சாப்பிடும்போது அதனோட சுவை பார்த்துட்டு அவங்களுக்கு வித்தியாசத்தை காணுது. அப்ப என்ன, நம்மளுக்கு ஒரு திருப்தி, நம்ம உற்பத்தி பண்ண பொருளை வேஸ்ட் ஆகாம சாப்பிட்றாங்க, உணவுப் பொருளா போய் சேர்ந்துருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு ஒரு மனசுக்குள்ளேயும் ஒரு ஆறுதலாகவும் இருக்கு.